ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். தமிழகம் 234 தேர்தல் களத்தின் நாடி துடிப்பு 2026 நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியாக பார்த்துட்டு வரோம். அங்கு ஸ்ரீ டிவி செய்த கள ஆய்வின் அடிப்படையில் யாருக்கு சாதகமாக இருக்கிறது, யாருக்கு பாதகமாக இருக்கிறது, இளம் வாக்காளர்கள் யாருக்கு ஆதரவு கொடுக்குறாங்க, புதிதாக வந்த தாவேக்காவின் தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குது, பெண்கள் ஆதரவு யாருக்கு இருக்குது, ஆளும் கட்சியினுடைய செயல்பாடு எப்படி இருக்குது, அவங்களுக்கு எதிரான மனநிலையில் மக்கள் இருக்காங்களா, எதிர்கட்சிகளின் செயல்பாடு எப்படி இருக்குது, அவங்களுடைய தேர்தல் வியூகம் எப்படி இருக்குது, பல்தரப்பட்ட சமூகங்கள் இருக்கிறது, இவங்கெல்லாம் யாருக்கு ஆதரவாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத குறித்த ஒரு முழுமையான கள ஆய்வு நம்ம செய்திருக்கிறோம். அதைத்தான் உங்கள் முன் நாங்கள் வைத்து வருகிறோம். அந்த வகையில் நாம் இன்று எடுத்திருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆவடி சட்டமன்ற தொகுதியை எடுத்திருக்கிறோம். பாராளுமன்ற தொகுதி திருவள்ளூரில் வருது. இது மிகப்பெரிய ஒரு சட்டமன்ற தொகுதி. காரணம் என்னென்னா, மொத்த வாக்காளர்களே 4,28,000 பேர் இருக்காங்க. ஆண் வாக்காளர்கள் 2,09,000, பெண் வாக்காளர்கள் 2,19,000 பேர் இருக்காங்க. இப்பொழுது சிட்டிங் எம்எல்ஏவாக இருப்பவர் ஆவடி நாசர், எல்லாருக்கும் தெரியும். அவர் அமைச்சராகவும் இருக்கிறார். 1,50,000க்கு மேற்பட்ட வாக்குகளை வாங்கி அவர் அதற்கு அடுத்ததாக இருந்த அதிமுக வேட்பாளர் பாண்டியராஜனை வெற்றி கொண்டார். அப்படிங்கிறது, அவர் ஒரு முறை அமைச்சராக இருந்து பிறகு நீக்கப்பட்டு மீண்டும் அமைச்சரானார். இங்கு பல்வேறு சமூகங்கள் இருக்கின்றன. பட்டியல் இனம் இருக்கிறார்கள், வன்னியர்கள், முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்கள், ரெட்டியார், முதலியார், நாயுடு, செட்டியார், முக்குளத்தோர் என எல்லா சமூகங்களும் இருக்குது. இவங்கெல்லாம் யாருக்கு ஆதரவாக இருக்காங்க, இப்போதும் திமுகவுக்கு ஆதரவான கள நிலவரம் இருக்கிறதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். இது குறித்து முழுமையாக கள ஆய்வு செய்தவர் நம்மோடு இணைகிறார், திரு மோகனகிருஷ்ணன். வணக்கம் மோகனகிருஷ்ணன். வணக்கம் சார். இந்த ஆவடி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு நீங்கள் எந்தெந்த பகுதியெல்லாம் கள ஆய்வு செஞ்சீங்க சார்? ஆவடி சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரையும் நம்ம முதல்ல இருந்து எடுத்து பார்க்கும்போது பட்டாபிராம், நெமிலிச்சேரி, திருநின்றவூர், ஆவடி, மோரை, நெடுங்குன்றம், வெள்ளூர், அதுக்கடுத்து திருவேற்காடு போன்ற பகுதிகளெலாம் நம்ம இது பண்ணி வச்சுருக்கோம், கலாய்வு செஞ்சோம். இந்த பகுதிகளில் ஆவடி, பட்டாபிராம் இது போன்ற பகுதிகளில் தலித் சமூகத்தினர் அதிகமாக உள்ள ஒரு பகுதியாகும். மற்றும் மோரை, சின்ன மோரை இது போன்ற பகுதிகளில் நாயுடு, ரெட்டியார், முதலியார், யாதவ சமுதாயத்தினர் கணிசமாக உள்ளனர். திருவேற்காடு நகராட்சி என்று பார்த்தபோது அங்கே தலித் மற்றும் முதலியார்கள், ரெட்டியார்கள், யாதவர்கள், கவுண்டர்கள் இது போன்ற சமுதாயங்கள் அதிகமாக உள்ளனர். ஆவடி ஒரு பெரிய மாநகராட்சி கூட. ஆவடி மாநகராட்சியில் சுமார் 48 வார்டுகள் உள்ளன. இந்த 48 வார்டுகளிலும் ஆவடியிலிருந்து அம்பத்தூர் வரையிலும் தொடர்ந்து இந்த பகுதிகள் எல்லாம் இணைத்தது. அதே மாதிரி அக்ரவாரம், வெள்ளானூர் இது போன்ற பகுதிகளில் 18 முதல் 20 வார்டுகள் வரை உள்ளடக்கியது. இந்த ஆவடியில் ஒரு மேயராகவும், அதுக்கடுத்து திருவேற்காடில் ஒரு மாநகராட்சி தலைவர் உள்ளார். அதைத் தொடர்ந்து இந்த ஆவடியுடைய சட்டமன்ற தொகுதியில் சுமார் 9 கிராமங்கள், ஊராட்சி கிராமங்கள் உள்ளன. இப்போ இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு அந்த எந்தெந்த சமூகத்தினர் எவ்வளோ பர்சன்டேஜ் இருப்பாங்க சார்? முதல்ல எடுத்து பார்த்தபோது வன்னியர், முதலியார் இந்த 2 சமுதாயம் சேர்ந்து சுமார் 70% உள்ளனர். அதை கடந்து தலித் மக்கள், அதை கடந்து செட்டியார், ரெட்டியார், யாதவர், கவுண்டர் இது போன்ற சமுதாய மக்கள் பரவலாக உள்ளனர். முதலியார், நாயுடுன்னு எடுத்து பார்க்கும்போது முதலியாரில் 2 வகையான முதலியார்கள் வருகிறார்கள். முதலியார் மற்றும் செங்குந்த முதலியார்கள் என்று வருகின்றனர். இந்த முதலியார், செங்குந்த முதலியார்கள் நெமிலிச்சேரி தொடர்ந்து பற்றவாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் இந்த போன்ற பட்டாபிராம் ரயில்வே ஸ்டேஷன் போன்ற பகுதிகளில் முதலியார் சமுதாயத்தினர் உள்ளனர். அதை தொடர்ந்து நாயுடு சமுதாயத்தினர் நெமிலிச்சேரியிலிருந்து வேப்பம்பேட்டு போகக்கூடிய சாலைகளில் பல்வேறு பகுதிகளில் நாயுடு சமூகத்தை சார்ந்தவர் இருக்கின்றனர். இதை தாண்டி நாயுடில் இஸ்லாமியர்கள், நாயுடில் கிறிஸ்துவர்களும்
இருக்கின்றனர் அப்பகுதியில். இங்கே முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் எந்த பகுதியில் அதிகமாக இருக்காங்க, அவங்களுடைய பர்சன்டேஜுங்கிறது எவ்வளோ? சார் முஸ்லீம்னு எடுத்து பார்த்தபோது முஸ்லீமோடைய பர்சன்டேஜ் 10 to 12% வரையும் இருக்குது. அந்த 10 to 12% வரையும் இஸ்லாமியர்கள் எங்கே இருக்காங்கன்னு பார்க்கும்போது ஆவடி அந்த மாநகராட்சியுடைய பகுதியில் தான் வந்து அதிக அளவில் இருக்காங்க. அதை தாண்டி திருவேற்காடு பகுதிகளிலோ அல்லது இந்த பகுதி மோரை இது போன்ற பகுதிகளில் வந்து கணிசமான அளவில் தான் இஸ்லாமியர்கள் உள்ளனர். கிறிஸ்துவர்கள் திருவேற்காடு பகுதியில் வந்து உள்ளனர். ஐயனம்பாக்கம், பெரிய ஐயனம்பாக்கம் இது போன்ற பகுதிகளில் கிறிஸ்துவர்கள் வந்து அதிக அளவில் இருக்கிறார்கள். இதை தாண்டி ஆவடியிலிருந்து அம்பத்தூருக்கு முன்னதாக கிறிஸ்துவர்கள் குறிப்பிட்ட சில இடங்களில் மட்டும் உள்ளனர். இந்த ஆவடி சட்டமன்ற தொகுதியில் பார்த்தவரை 2021 சட்டமன்ற உறுப்பினராக ஜெயிச்சு ஆவடி சாமு நாசர் அவர்கள் அமைச்சராகவும் ஆனார். அவருக்கு மக்கள் எல்லோருக்கும் தெரிந்தவர் ஒரு மனிதர். அவர் அந்த 2021 முதலமைச்சர் தலைமையில் அவருக்கு பால்வளத்துறை அமைச்சர் ஒதுக்கப்பட்டது. அந்த துறையில் சுமார் 2-3 ஆண்டுகள் வகித்தார். அதன் பின்பர் பல்வேறு சர்ச்சைகளில் அவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார், அமைச்சர் பதவியிலிருந்து விடுவிக்கப்பட்டார். அதன் பின்பு சுமார் 1 வருடம் அவர் அமைச்சராக இல்லாமல் சட்டமன்ற உறுப்பினராகவே நீடித்தார், மாவட்ட செயலாளராக நீடித்தார். அப்போது மீண்டும் அவருடைய செயல்பாடு ஆனது நன்றாக இருந்தவுடன் அமைச்சராக கொடுத்தார். ஆனால் ஆவடி சட்டமன்ற தொகுதியில் அமைச்சர் நாசர் அவருக்கு அவருடைய உதவியாளர் சஞ்சய் என்ற ஒருவரால் அக்கட்சியில் பல்வேறு கட்சி பகுதி செயலாளர்கள், வட்ட செயலாளர்கள் என்று இருக்கக்கூடியவர்கள் அமைச்சர் அவர்களை சந்திக்க வேண்டும் என்றால் நாசர் அவர்களை சந்திக்கிறதுக்கு முன்பாக சஞ்சயை சந்தித்தால்தான் அமைச்சரை சந்திக்க முடியும் என்ற ஒரு நிலை ஏற்பட்டிருந்தது. இதை தொடர்ந்து அவர்கள் அந்த வட்ட செயலாளர்கள், கிளை செயலாளர்கள், பகுதி செயலாளர்கள் அமைச்சருக்கு பல்வேறு முறை இதை கொடுத்து எடுத்து சொல்லியும் அமைச்சர் செவி சாய்க்கவில்லை. அதைத் தொடர்ந்து சஞ்சய் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளும் செய்தித்தாள்களும் செய்தியாக வந்தன. சஞ்சய் இது போன்று வந்து அமைச்சரை ஏமாற்றி 2%, 3% என்று கமிஷன் ஒவ்வொரு துறையிலும் கமிஷன் பெறுகிறார். இதனால் பல கோடி சொத்து குவித்துள்ளார் என்று சஞ்சய்க்கு வந்த பிறகு சஞ்சயை வந்து அவர் அலுவலகத்திலிருந்து சுமார் ஒரு 20-25 நாட்கள் அலுவலகத்தை விட்டு வெளியே செல்லுமாறு அமைச்சர் அவர்கள் கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. அதைத் தொடர்ந்து அனைத்து கட்சியாளர்களும் ஒரே குஷியாக இருந்தனர். ஆனால் அந்த சந்தோஷமானது அந்த கட்சியினருக்கு நீண்ட நாட்கள் நீடிக்கவில்லை. மீண்டும் அமைச்சர் அவர்கள் அவரை சஞ்சய் அவர்களை பணியமர்த்தியதால் அக்கட்சியில் அமைச்சருக்கு போதுமான அளவுக்கு ஆதரவில்லை. ஆவடி சட்டமன்ற தொகுதியானது சென்னைக்கு அருகில் உள்ளது. இந்த சட்டமன்ற தொகுதியில் வந்து மாநகராட்சி, ஆவடி மாநகராட்சி என்று தனி மாநகராட்சி உள்ளது. இதில் ஆவடியில் தற்போது அமைச்சராக இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய நாசர் அவர்கள் வந்து குடிநீர் தட்டுப்பாட்டை குறைப்பதாகவும் அதற்கு ஏற்ற வசதி மெட்ரோ வாட்டர் வசதி அவர் செய்து தருவதாக உறுதியளித்திருந்தார். அதைத் தொடர்ந்து மெட்ரோ பணிகளானது முழுமையாக நிறைவேற்றப்பட்டு சுமார் 6 மாதங்களாக நிறைவேற்றப்பட்டு அதை அப்படியே கிடப்பில் போட்டப்பட்டுள்ளதாக மக்கள் கூறுகின்றனர். இதனால் அப்பகுதியில் குடிநீர் பிரச்சனை என்பது, அடிப்படை பிரச்சனை என்பது பெரும் அளவில் இருக்கிறது. இதுவும் அமைச்சர் அவர்களுக்கு, நாசர் அவர்களுக்கு, திமுகவுக்கு பாதகமாகத்தான் விளையக்கூடியது இருக்கிறது. இதை தொடர்ந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் அவர் இதை தனக்கு சாதகமாக குடிநீர் நாங்கள் உடனடியாக வழங்க இருக்கிறோம் என்று சாதகமாக அவர் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். ஆனால் அங்கே இருக்கும் மக்கள் அனைவரும் முழித்து கொண்டு இருக்கின்றனர். பணி முடித்து 6 மாதங்கள் ஆகியும் குடிநீர் இன்னும் வழங்காதது ஏன் என்று கேள்வி எழுப்பியுள்ளனர். இந்த ஆவடி சட்டமன்ற தொகுதியில் பார்த்தவரையுமே தற்போது அப்துல் ரகுமானுக்கும் நாசருக்கும் தான் போட்டி நிலவும் என்ற ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது. மாப்பா பாண்டியன் அங்கே நின்றால் அவர் மீண்டும் தோல்வியை தழுவார் என்றதற்காக 2 இஸ்லாமியர்களுக்கும் இடையே தேர்தல் என்பதாலே தீவிரமாக இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் இருக்கும். ஆகையால் யாருக்கு ஆதரவு, யாருக்கு பாதகமாக விளையும் என்றால் இஸ்லாமியர்கள் வாக்கு என்பது சரிக்கு சமமாக 2 பேருக்கும், அப்துல் ரகுமானுக்கும் ஆவடி நாசருக்கும் பிரிய இருக்கிறது. ஆனால் நாசருக்கு மீண்டும் திமுகவில் தேர்தலில் களத்தை சந்திப்பதற்கு சீட் கொடுக்குமா என்று பார்த்தால் கேள்விக்குறியாகத்தான் உள்ளது என்று மேலிடத்திலிருந்து கட்சிக்காரர்கள் குறிப்பிடுகின்றனர். ஆனால் நாசரை தவிர வேறு யாரேனும் நின்றால் அது அதிமுகவுக்குத்தான் வந்து சாதகமாக விளையும். இப்பகுதியில் வந்து முன்னாள் அமைச்சராகவும் 2016 சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்தவர் மாப்பா பாண்டியன் அவர்கள். அவர் வந்து நாடார் சமுதாயத்தை சார்ந்தவர். இங்கே ஆவடி சட்டமன்ற தொகுதியில் பார்த்தவரை நாடார்களின் வாக்கு என்பது
கணிசமாக குறைந்த வாக்குகளாகத்தான் உள்ளது. அதனால் மாப்பா பாண்டியன் அவர்கள் மீண்டும் தேர்தலில் சந்தித்தால் அவருக்கு பாதகமாகத்தான் விளையும். ஆனால் அப்துல் ரஹ்மான் அவர்கள் மீண்டும் தேர்தலை சந்திக்கும் பட்சத்தில் அதிமுகவுக்கு நாயுடு மற்றும் ரெட்டியார், முதலியார் போன்ற சமுதாய வாக்குகள் பெற இயலும். அதே போன்று தலித் மக்கள் வாக்கு என்பது இப்பகுதியில் அமைச்சருக்கு கிடைக்குமா என்றால் அது கேள்விக்குறியாகத்தான் உள்ளது. தலித் மக்கள் மற்றும் பல்வேறு பகுதியில் அந்த பட்டாபிராம் இது போன்ற பகுதியில் உள்ள மக்களுக்கு வீடுகள் கட்டித் தருவதாக அமைச்சர் அவர்கள் கூறியிருந்தார். ஆனால் பல வீடுகளை இடித்து அங்கிருந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றியுள்ளதால் அவர்கள் அனைவரும் அதிருப்தியில் உள்ளனர். இன்னும் சில சமுதாயத்தில் சிலருக்கு கட்சியில் பொறுப்பு வழங்காமல் அங்கே சிலருக்கு மட்டும் அமைச்சர் நாசர் அவர்களுக்கு சார்ந்த சிலருக்கு மட்டும் கட்சியில் பொறுப்பு வகித்துள்ளதாகவும் அவரது மகன் அமைச்சர் நாசர் அவர்களின் மகனுக்கு சாதகமானவர்களுக்கு கட்சியில் பதவி வகித்துள்ளதால் அங்கே ஆவடி நாசர் அவர்களுக்கு இம்முறை சிறிது கடினமாகத்தான் இருக்கும் என்பது கள நிலவரம் கூறுகிறது. இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு பெண் வாக்காளர்கள் அதிகமாக தான் இருக்கிறாங்க. அவங்க இந்த அரசு குறித்து என்ன அவங்களுடைய பார்வையாக இருக்கு? இந்த சட்டமன்ற தொகுதியில் பொறுத்தவரையும் பெண்களுடைய வாக்குறுதிகள் அதிகமாக உள்ளது. ஆனால் அவர்கள் பெண்களிடத்திலே நாம் சென்று கேட்டபோது என்ன பிரச்சனை, அடிப்படை வசதிகள் குறித்து ஒரு சில அடிப்படை வசதிகள் குறித்து அவர்கள் முறையிட்டனர். இப்பகுதியில் பட்டாபிராமில் புதிதாக 2025ஆம் ஆண்டு டைட்டில் பார்க் ஒன்று திறக்கப்பட்டது. அது ஆவடி சாமு நாசர் அவர்கள் அமைச்சராவதற்கு முன்பு சட்டமன்ற தேர்தலில் வாக்குறுதி அளித்திருந்தார். இதில் இந்த டைட்டில் பார்க் திறக்கும் பட்சத்தில் இங்கே உள்ளூர் மக்களுக்கு முழு சதவீதம், அதாவது 50% வரை உள்ளூர் மக்களை பணியமர்த்தப்படுவார்கள் என்று. ஆனால் அதில் தற்போது 5% கூட உள்ளூர் மக்கள் பணியமர்த்தவில்லை. குறிப்பாக அடித்தட்ட மக்களுக்கு பெருக்கும் போன்ற வேலைகள் கூட உள்ளூர் மக்களுக்கு வழங்கவில்லை. இந்த பகுதியில் பெரும்பாலான தொழிற்சாலைகள் உள்ளன. தொழிற்சாலைகளில் முழுமையாக ஆவடி சட்டமன்றத்தில் உள்ள மக்களுக்கே வழங்கப்படும் என்று நாசர் அவர்கள் வாக்குறுதி அளித்திருந்தார். அதுவும் நிறைவேற்றவில்லை. மேலும் ஏரி, குளங்கள், குட்டைகள் தூர்வாரப்படாத நிலையில் அந்த தண்ணீரானது ஆவடி பகுதியில் புயல் போல் வெள்ளம் போல் சூழ்ந்து கொண்டு, சிறிது மழை பெய்தால் கூட வெள்ளம் போல் சூழ்ந்து கொண்டு அப்பகுதியில் பெரும் பாதிப்புக்கு நாங்கள் ஆளாகுகிறோம். இது பல முறை அமைச்சர் அவர்களிடத்தில் முறையிட்டோம். ஆனால் இதுவரை கலைஞர்களிடத்தில் வந்து வடிகால் கால்வாய்கள் போன்ற வசதிகள், ஏரியை தூர்வாருவது போன்ற செயல்கள் இது மாநகராட்சி பகுதியில் தான் இது செய்யவில்லை. திருவேற்காடு நகராட்சி என்று பார்க்கும்போது ஐயனம்பாக்கம் ஏரியில் தூர்வாரப்பட்டுள்ளது. அதே போன்று மேல் ஐயனம்பாக்கம் ஏரியில் சிறிய ஏரி உள்ளது, அதையும் தூர்வாரப்பட்டுள்ளது. இந்த பகுதிகளில் ஆவடி மாநகராட்சி மற்றும் 9 ஊராட்சிகளில் உள்ள சிறிய ஏரி, குட்டை, குளங்கள் போன்றவற்றை தூர்வாரப்படாமல் வழிகால்கள் தூர்வாரப்படவில்லை. இதனால் அந்த பகுதியில் உள்ள பெண்கள் திமுகவின் மீது அதிருப்தியில் தான் உள்ளனர். இப்போ அரசுடைய திட்டங்கள் அந்த மக்களுக்கு போய் சேர்ந்துருக்குங்கள, மகளிர் உரிமை தொகை, விடியல் பேருந்து, இதெல்லாம் அவங்களுக்கு பாசிட்டிவாக இல்லையா? திமுகவின் மீது ஒரு பாசிட்டிவான எண்ணத்தை ஏற்படுத்தலையா? சார், ஆவடி சட்டமன்றம் என்று பார்க்கும்போது இது வந்து கிராமம் இல்லை, நல்லா ஒன்று நம்ம அதை தெரிஞ்சுக்கணும். இது வந்து சென்னை சிட்டியில் இருக்கக்கூடிய பகுதி. திமுகவினுடைய மகளிர் தொகை யாருக்கு கொடுக்குறேன்னு சொன்னால் அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகை என்று தான் வாக்குறுதி கொடுத்தார்கள். அதன் பின்பு ஐடி யாரெல்லாம் செலுத்தியிருக்காங்களோ, அதாவது வருமான வரி யாரெல்லாம் செலுத்தியிருக்காங்களோ அவங்களுக்கு இல்லை, அரசு வேலையில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த மகளிர் உரிமை தொகை வந்து 1000 ரூபாய் இல்லை. அதே போன்று ஒரு வருடத்திற்கு சுமார் 2 லட்சத்திற்கு மேல் வருமானம் யாருக்கெல்லாம் உள்ளதோ அவர்களுக்கெல்லாம் 1000 ரூபாய் கிடையாது என்று கூறியிருந்தனர். ஆகையால் இந்த ஆவடி சட்டமன்ற தொகுதியில் சுமார் 2 லட்சம் பெண்கள் இருந்தால் அதில் 50,000 பெண்களுக்கு கூட மகளிர் உரிமை தொகை கிடைக்கவில்லை, அவர்கள் பெற முடியவில்லை என்பதுதான் மக்களிடத்தில் கூறியுள்ள கருத்துக்கள். சரி, இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு தான் 4 லட்சம் வாக்காளர்கள் இருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இளைஞர்களுடைய வாக்கு எவ்வளோ சதவீதம் இருக்கும்? அவங்க என்ன நினைக்கிறாங்க இந்த ஆட்சி குறித்து? இளைஞர்களுடைய வாக்கு என்பது சுமார் 50,000 முதல் 80,000 வாக்குகள் இருக்கக்கூடியும் என்பது கள நிலவரத்தில் தெரிய வந்தது. இந்த 80,000 இளைஞர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், தற்போது அதிமுக திமுக மாற்றி மாற்றி ஆண்டாலும் எங்களுக்கு பெரிய ஏமாற்றமும் அதிருப்தியாக உள்ளது. புதிதாக விஜய் அவர்கள் வந்துள்ளார். அதே போன்று விஜய் அவர்கள் பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்துள்ளார்.
அந்த வாக்குறுதிகள் எல்லாம் கொடுத்தால் எங்களுக்கு நன்றாக இருக்கும் என்று இளைஞர்கள் கூறுகின்றனர். தற்போது இருக்கக்கூடிய அமைச்சர் நாசர் அவர்கள் களத்திற்கே வரவில்லை என்று சிலர் குறிப்பிடுகின்றனர். ஆனால் நாசர் அவர்கள் சில இளைஞர்களை கேட்டபோது நாசர் அவர்கள் ஒரு கோபக்காரர் தான், கல்லை தோண்டி எறிவார், அதே போன்று எப்பவுமே ஒரு கோபத்தோடு இருப்பார். ஆனால் எந்த இளைஞர்களாவது அவரை சந்தித்து இந்த உதவி வேண்டும் என்று அவரை சந்தித்து கேட்டால் நிச்சயமாக அதை செய்து கொடுத்துள்ளார் என்பது மறுக்க முடியாது. அதே போன்று அவர் இஸ்லாமியராக இருந்தாலும் இந்து மதத்தில் சடங்குகளுக்கும் கிறிஸ்துவ சடங்குகளுக்கும் கலந்து கொண்டுள்ளார். இங்கே இளைஞர்களுக்கு ஒரு பக்கபலமாக இருக்கின்றார். ஆனால் அவர் செய்யாத சில காரியங்கள், அவர் கட்சிக்காரர்கள் செய்த சில அதிருப்தியான காரணங்கள் அவர் மீது பெரிய குற்றச்சாட்டுக்கு அவருக்கு பாதமாக விளைகிறது என்று இந்த பகுதியில் உள்ள இளைஞர்கள் கூறுகின்றனர். இப்போ இளைஞர்கள் பல பேர் தாவேக்காவுக்கு ஆதரவு, ஏன்னா விஜயோடைய வாக்குறுதி அப்படி இருக்குது, நாங்கள் அவருக்கு ஆதரவு கொடுப்போம் அப்படின்னா, எந்தெந்த பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் ரொம்ப ஆதரவாக இருக்காங்க விஜய்க்கு? குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஆவடி, அவராவது சட்டமன்ற உறுப்பினர் நாசர் அவர்கள் இருக்கக்கூடிய பகுதி, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் வாக்கு என்பது அதிக அளவில் இருக்கிறது. அந்த பகுதியில் உள்ள இஸ்லாமியர்கள் மற்றும் அதை தாண்டி இந்த திருவேற்காடு பகுதியில் உள்ள சில பகுதிகளில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், அதாவது வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள், நாடார் சமுதாயத்தை சார்ந்தவர்கள், ரெட்டியார் சமுதாயத்தை சார்ந்தவர்கள், முதலியார் சமுதாயத்தை சார்ந்த மக்கள், இளைஞர்கள் எல்லாமே விஜய்க்கு அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று மும்முரமாக உள்ளார்கள். அது மட்டும் இல்லாமல் இப்பகுதியில் கிறிஸ்துவர்களும் கணிசமாக உள்ளனர். கிறிஸ்துவர்கள் வாக்கு என்பது 100க்கு சுமார் 70%, அதாவது 1000 வாக்குகள் இருக்கிறது என்றால் அதில் 700 வாக்குகள் வரை விஜய்க்கு செல்ல வாய்ப்பு உள்ளது. ஏனென்றால் விஜய் அவருடைய பெயரே ஜோசப் விஜய் என்பதால் அவர் ஒரு கிறிஸ்துவராகத்தான் அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் பார்க்கிறார்கள். அதனால் விஜய்க்கு இந்த வேட்பாளர் நின்றாலுமே இந்த வேட்பாளர்கள் முகத்தை தெரியவில்லை. அந்த மக்களுக்கு டிவிகேக்கு அடுத்து விஜய் தான், அது 234 தொகுதியில் விஜய் தான் நிற்கிறாரா என்பது கேள்விக்குறியாக உள்ளது. இந்த விஜய் 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 அதை தாண்டி எந்த வேட்பாளர் நிற்க போகிறார், எந்த மதத்தை சார்ந்தவர், வேறு எந்த சமுதாயத்தை சார்ந்தவர், இவருடைய பின்பலம் என்ன என்பதை எதுவும் மக்கள் விரும்பவில்லை. விஜய் முதலமைச்சரானால் நன்றாக இருக்கும், அது யார் வேட்பாளராக இருந்தாலும் நாங்கள் வாக்களிக்க தயாராக உள்ளோம் என்றுதான் இப்பகுதியில் தெரிய வருகிறது. தொகுதியில் இருக்கிற பெண்கள்ல எத்தனை பேர் விஜய்க்கு ஆதரவாக இருக்காங்க? பெண்கள்னு பார்த்தம்போது பெண்களில் 10% கூட விஜய்க்கு ஆதரவாக இல்லை சார். ஏன்னா விஜய்க்கு ஆதரவாக ஏன் இல்லைன்னா, இப்போ விஜய் தாய் மாமா சேரு ஆகுதுன்னு சொன்னாலும் கூட விஜய்க்கு அனுபவம் இல்லை. விஜய் சார்ந்த அரசியல் கட்சியில் உள்ள விஜய் கூடிய தாவேக்காவில் அரசியல் கட்சி, அந்த கட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அனுபவம் குறைவாகவே உள்ளது. ஆகையால் அவருக்கு இவருக்கு என்று யாருக்கும் அளிக்காமல் அனுபவம் உள்ள ஒரு கட்சிகளுக்கு தான் வாக்களிக்க வேண்டும் என்று, அதுவும் திறமையானவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று பெண்கள் மத்தியில் உறுதியாக உள்ளனர். இந்த ஆவடி மாநகராட்சியுடைய செயல்பாடு குறித்து மக்கள் ஏதாவது குறையாக சொன்னாங்களா, இல்லை மாநகராட்சி நல்லா தான் செயல்படுது அப்படின்னு, இல்லை திமுகவுடைய வார்டு கவுன்சிலர் மேலே பெரிய அளவு அதிருப்தி குறைன்னு மக்கள் ஏதாவது சொன்னாங்க? ஆவடி மாநகராட்சியை பொறுத்தவரையுமே குறைகள் என்பதை விட நிறைகள் என்பதை விட ஆவடி மாநகராட்சி ஒரு குறையாகத்தான் உள்ளது. ஏனென்றால் ஆவடியில் மாநகராட்சி உள்ளதா, அதற்கு ஒரு மேயர் உள்ளாரா, அதற்கு ஒரு ஆணையர் உள்ளாரா என்பது மக்களுக்கு தெரியவில்லை. அந்த அளவுக்கு அவர்களுடைய செயல்பாடுகள் இருக்கும் என்பது மக்கள் கூறிய நமக்கு தெரிய வந்தது. இந்த ஆவடி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு மத்திய அரசுடைய திட்டங்கள் எதெல்லாம் போயிட்டு இருக்கு, அதுக்கு அடுத்தது இந்த மத்திய அரசு வெர்சஸ் தமிழகம் அப்படின்னு ஒரு பிரச்சாரத்தை திமுக கொண்டு போயிட்டு இருக்குது. தமிழகத்தை வஞ்சிக்கிறது டெல்லி அப்படின்லாம், சமையல் எரிவாயு அது தட்டுப்பாடு, பெட்ரோல் தட்டுப்பாடுலாம் பிரச்சாரம் பண்ணாங்க. இது எந்த அளவுக்கு தாக்கத்தை அங்கே இருக்குது? திமுக பிஜேபி மேலே என்னதான் குற்றச்சாட்டு திணிக்கணும்னு இருந்தாலுமே அங்கே பகுதியில் இப்போ எல்லாமே முன்னெல்லாம் திமுக போகிற போக்கில் பொத்தம் போக்கில் சொல்லிட்டு போனால் அதெல்லாம் நம்புறதுக்கு மக்கள் நிறைய பேர் இருந்தாங்க. இப்போ பொதுமக்கள் எல்லோரும் வீட்லேயும் ஒருத்தருக்கும் 2-3 மொபைல் ஃபோன் வச்சுருக்காங்க. இந்தியாவில் எந்த மூலை முடுக்கில், இந்தியாவில் இருந்தாலும் உலகத்தில் வீட்டில் எந்த மூலை முடுக்கில் எது நடந்தாலும் அடுத்த நொடியே சமூக வலைதளங்களையும் செய்தித்தாள்களையும் செய்திகளில் வெளிவந்து கொண்டிருக்கு. அந்த வகையில் பிரதமர் மோடி அவர்கள் சிலிண்டர் கேஸ் கட்டுப்பாடு என்பது, பெட்ரோல் கட்டுப்பாடு என்பது நிறைய இருந்தது. அந்த தட்டுப்பாட்டுகளை குறைப்பதா அல்லது அதை வைத்து அரசியல் செய்வதா என்று பார்த்தபோது அதை வைத்து திமுகவும்
திமுக கூட்டணி சார்ந்த காங்கிரஸ்கள் எல்லா கட்சி தலைவர்களும் செய்தனர். இதை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பொய்யான ஒரு பிரச்சாரத்தை தான் பண்ணின்னு இருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே 2 மாபெரும் கப்பல்கள்லாம் வந்திருக்கு. அதில் சிலிண்டர்கள் கட்டுப்பாடு என்பது அந்த அளவுக்கு இந்த பகுதியில் இல்லை. ஏதோ ஒரு வீடியோ எடுத்து அதை போட்டு பெரிய அளவில் பிரச்சாரம் பண்ணுறாங்களே தவிர ஆவடியில் இந்த இது எடுபடலை. இப்பொழுது இந்த பகுதியுடைய கோரிக்கையாக மக்கள் சொல்வது என்ன? இப்போ அடுத்ததாக ஒரு எம்எல்ஏ வர்றாரு அப்படின்னா அவங்கள்ட்ட எதிர்பார்ப்பது அந்த மக்கள் என்ன? இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் நடக்க போகுது. இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் ஆவடி பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் கோரிக்கையாக என்ன வச்சிருக்காங்கன்னு பார்த்தபோது, ஏரி குட்டை குளங்கள் முழுமையாக தூர்வாரப்படவில்லை. இந்த தூர்வாரப்படாததனால் மழைக்காலத்தில் சிறிது மழை பெய்தால் கூட அந்த மழை தண்ணீரோடு கழிவுநீர் தண்ணி கலந்து வீடுகளுக்குள் புகுந்து பெரிய அளவில் தொற்று பாதிக்கப்படுகிறது. குழந்தைகளோடு நாங்கள் பாதிக்கப்படுகிறோம், அவதிக்குள்ளாகின்றோம். இதை சரி செய்து இந்த கால்வாய் ஏரிகளை தூர்வாரி சரி செய்து தர வேண்டும். அந்த சரி செய்து தரக்கூடிய நபர்களுக்கு வாக்களிக்கப்படும் என்று, அதே போன்று குடிக்கும் தண்ணீர் மெட்ரோ வாட்டர் கனெக்ஷன் கொடுக்க உள்ளது. அதில் உடனடியாக தண்ணீரை வரவைத்து மக்களுடைய குடிநீர் அடிப்படை பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று அந்த பகுதியில் உள்ள மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இப்போ உங்களுடைய கள ஆய்வின்படி ஆவடி சட்டமன்ற தொகுதியில் திமுக வெர்சஸ் அதிமுக அப்படின்னா யாருக்கு சாதகம், பர்சன்டேஜ் எப்படி சொல்லுவீங்க? திமுகவுக்கு சாதகம் என்று பார்த்தபோது திமுக அமைச்சர் நாசர் அவர்களுக்கு சாதகமாகத்தான் உள்ளது. ஆனால் அந்த கட்சியில் செய்த சிலருடைய அதிருப்தியினால் அவருக்கு பாதகமாக மாறியுள்ளது. அவருடைய உதவியாளர்னால்தான் சஞ்சய் அவருடைய பெயரை வைத்துக்கொண்டு அதிருப்தி ஏற்பட்டுள்ளது. அவர் இல்லாத பட்சத்தில் திமுக மீண்டும் வெற்றி அடைவதற்கு அப்பகுதியில் வாய்ப்பு உள்ளது. ஆனால் அதை இழந்து கொண்டே இருக்கிறது திமுக. தற்போது அதே பகுதியில் மீண்டும் 2011 சட்டமன்ற உறுப்பினராக இருந்த அப்துல் ரஹ்மான் அவர்கள் களமிறக்கப்பட்டால் அது திமுகவுக்கு படு தோல்வியை சந்திக்கும் நிலைமை ஏற்படும். இந்த ஆவடி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு அமைச்சராக இருக்கக்கூடிய நாசர் அவர் தனிப்பட்ட முறையில் அவர் மீது எந்த குற்றச்சாட்டு இல்லைன்னாலும் அவரை சுற்றி இருப்பவர்களால் அவருக்கு பல பிரச்சனைகள் இருக்கிறது. அதனால் பல நேரங்களில் அவரே டென்ஷன் ஆகி கள்ளவுட்டெல்லாம் அடிச்சிடுறாரு அப்படிங்கிறாங்க. அவருடைய மகன் உதவியாளர்னால அவருக்கு பேர் கெட்டு போயிருக்கு. அதனால் அடுத்த முறை அவருக்கு முதல்ல திமுக சீட்டு கொடுக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. அப்படி கொடுத்தாலும் அவரால் வெற்றி பெற முடியுமா அப்படிங்கிறது ப்ரொவைடட் அதிமுகவில் ஒரு இஸ்லாமிய கேண்டிடேட் 2011 போட்டி போட்டவரையே மீண்டும் இறக்கினால் இந்த தொகுதி ஒரு டஃப் ஃபைட்டாக இருக்கும். அதில் அதிமுகவுக்கு ஒரு சின்ன எட்ஜு கிடைக்கும் அப்படிங்கிறது முதற்கட்ட கள ஆய்விலே நமக்கு கிடைக்கிறது. நாளை மீண்டும் வேறொரு சட்டமன்ற தொகுதியில் சந்திப்போம். அதுவரை உங்களை விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.